ஸோ இது ஒரு 5 சிம்பிள் ஸ்டெப்ஸ் மூலமாக ஈஸியாகவே எப்படி டெய்லி நீங்கள் மெடிடேஷன் பண்ணிகிட்டே வரலாம். ஆனால் அது வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது உங்கள் லைஃப்பில் நிகழ்கிற மாதிரி எப்படி மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா லொக்கேஷன். ஸோ எந்த இடத்துல நீங்கள் உட்காந்து மெடிடேஷன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஸ்பேஸில் உங்களுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது, அதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். யாரும் உங்களை தொந்தரவு பண்ணாத இடமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் சுற்றி இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு எனர்ஜி ஃப்ளோ நல்லா இருக்கிற மாதிரி, கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே பிளேஸில் நீங்கள் டெய்லி உட்காந்து மெடிடேஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு எனர்ஜி பில்ட் ஆக ஆரம்பிக்கும். கண்ணை மூடி உட்காந்ததுமே ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஈஸியாகவே உங்களுக்கு உள்ள ஆழமாக போக முடியும். ஒரு 1 வீக் 10 டேஸ்லேயே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து லொக்கேஷன். மார்னிங் எழுந்த உடனேயும் அதே சமயத்தில் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் நம்மளோட தாட் பேட்டர்ன், அதான் நம்மளோட திங்கிங், அந்த கான்ஷியஸ் மைண்டோட வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ ரொம்ப அதிகமாக யோசிக்கிறதுல இல்லாமல், ரொம்ப எமோஷ்னலாக, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும் மார்னிங் எழுந்த உடனேயும் அண்ட் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும். ஸோ தட் அந்த 2 டைம் உங்களுக்கு வந்து நீங்கள் உட்காந்து மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஈஸியாகவே உங்களுக்குள்ள அந்த ஒரு உள்ள ஆழமாக போகிறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த 2 டைம் விட்டுட்டு நீங்கள் எந்த டைம் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மார்னிங் எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, ஈவினிங் குழந்தைங்க வந்துடுவாங்க, ஸோ நைட்டு வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும், என்னால் பண்ண முடியாதுன்றவங்க டே டைமில் எந்த டைம் வேணாலும் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் எந்த டைம் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த டைம் கண்டினியூ பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தேர்ட் ஸ்டெப் இஸ் உங்களோட பாஸ்டர் அண்ட் பொசிஷன். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்பர் இடம் செலக்ட் பண்ணிட்டீங்க, டைம் செலக்ட் பண்ணிட்டீங்க, அதில் உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும்னா, கீழே ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன டவலோ அல்லது ஒரு பெட்ஷீட்டோ ஏதாவது விரிச்சு அது மேலே உட்காந்துக்கோங்க. ஸோ உங்களோட பொசிஷன் எப்படி இருக்கணும்னா, கண்டிப்பாக முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது உங்களோட ஸ்பைன் வந்து எரெக்டாக இருக்கணும், ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். பட் இப்போ தான் இனிஷியலாக நான் பண்ண ஆரம்பிக்க போகிறேன், எடுத்தது முதுகு நிமித்தி வைக்கும்போது ஒரு 5 minutes 10 minutes கண்டினியூஸாக உட்காந்துருந்தாலே எனக்கு கொஞ்சம் பேக் பெயின் வர மாதிரி இருக்குது அப்படின்னா, நீங்கள் செவரை ஒட்டி சாஞ்சு கொஞ்சம் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கீழே உட்கார முடியாதவங்களுக்கு சேரில் தான் உட்கார முடியும் அப்படின்னா அவங்க சேரில் நிமிர்ந்து உட்காந்துட்டு 2 பாதத்தை ஒட்டி வச்சு உங்களோட கைகளை உங்களோட தொடைக்கு மேலே உங்களோட பாம் வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் தியானம் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ கண்ணை மூடி உட்காந்து டீப் ப்ரீத் பண்ணுங்கள். ஸோ ஆழமாக மூச்சை உள்ள எடுத்து ரிலாக்ஸ்டாக மூச்சை வெளியே விடுங்க. ஸோ இந்த மாதிரி எத்தனை தடவை செய்யணும் அப்படின்னா மினிமம் 5 சைக்கிள்ஸ் பண்ணணும். ஸோ மினிமம் மூச்சை நல்லா ஆழமாக உள்ள எடுத்து வெளியே விடுறது மினிமம் 5 to 7 சைக்கிள்ஸ் பண்ணலாம். ஸோ இதை கஷ்டப்படுத்தி நீங்கள் செய்யக்கூடாது, ரொம்ப சிரமப்பட்டு நீங்கள் மூச்சை எடுத்து வெளியே விடக்கூடாது. ஸோ ரிலாக்ஸ்டாக ப்ரீத் இன் அண்ட் ரிலாக்ஸ்டு ப்ரீத் அவுட். ஸோ ஆழமாக மூச்சை உள்ள எடுத்து அண்ட் அட் த சேம் டைம் ரிலாக்ஸ்டாக பண்ணணும். ஸோ இதுதான் 4th ஸ்டெப். ஸோ இந்த ரிலாக்ஸேஷன், இந்த டீப் ப்ரீதிங் முடியும் போதே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பாடி வந்து ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து எப்போல்லாம் ப்ரீதிங் வந்து ரிலாக்ஸ்டாக உள்ளே போயிட்டு வருதோ அப்போ நம்ம பாடி வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி தான் இருக்கும். இந்த ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போ 5th and final ஸ்டெப் என்ன அப்படின்னா, இப்போது கான்சன்ட்ரேஷன். ஸோ உங்களோட ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்கணும் அப்படின்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ தாட்ஸில் என்னோட ஃபோக்கஸை வைக்கணுமா, ப்ரீதிங்கில் என்னோட ஃபோக்கஸ் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஸோ இனிஷியலாக நீங்கள் தாட்ஸில் ரொம்ப ஃபோக்கஸ் வைக்க வேண்டாம். ஏன்னா நிறைய தாட்ஸ் உங்களோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ தான் நீங்கள் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உள்ளுக்குள்ளே அமுக்கி வச்சுருக்கிறது எல்லாமே ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நிறைய தாட்ஸ் கண்ணாபின்னான்னு வரும். ஸோ அதனால் ஜஸ்ட் லெட் தெம் கோ, அது போகட்டும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக விட்டுருங்க. உங்களோட ப்ரீதிங்கில் முடிஞ்சால் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களோட ப்ரீதிங் வந்து எப்படி உள்ளே போயிட்டு வெளியே வருது அப்படிங்கிறத மட்டும் கவனிச்சுட்டே வாங்க போதும். ஸோ கொஞ்சம் நேரம் ஆக ஆக உங்களோட பிரெத் வந்து டெப்த்தாக போகிறத நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட மூச்சு வந்து ஆழமாக உள்ளே போயிட்டு வர்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதில் மட்டும் உங்களோட கவனத்தை வச்சுட்டே இருங்க. மற்றபடி தாட்ஸில் கவனம் வைக்க வேணாம். உங்களோட புருவத்துக்கு மத்தியில் ஃபோக்கஸ் வைக்கிறது, வேறு அந்த மாதிரி சக்ராஸ், இது எல்லாமே பிகினர்ஸ், நீங்கள் எதுவுமே வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஜஸ்ட் உங்களோட ப்ரீத்தில் மட்டும் ஃபோக்கஸ் வைங்க. அண்ட் அந்த ப்ரீதிங் போயிட்டு இருக்கும்போதே உங்களோட ஃபோக்கஸ் அதை தாண்டி வெளியே போகுதுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எடுத்ததும் ஒரு ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. முதல்ல பாடி அண்ட் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும். ஸோ அதில் இருக்கிற எனர்ஜிஸ் எல்லாம் ஃப்ரீ ஃப்ளோவாக போயிட்டு வரணும். ஸோ இதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு ஃபோக்கஸே கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், 1 week 10 days ஆகுது, எனக்கு ஃபோக்கஸே கிடைக்கல, எனக்கு கான்சன்ட்ரேஷனே இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் புலம்புவாங்க.
ஸோ அப்படியெல்லாம் நீங்கள் வரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதை டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்களோட ப்ரீதிங் மட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ் மட்டும் டெய்லி ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வாங்க. இது உங்களுக்குள்ள ஒரு ரொட்டீனுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஸோ கம்பல்சரி டெய்லி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் உட்கார்ற ப்ராக்டிஸ் வந்துடும். உங்களோட கவனமும் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கிறதும் படிப்படியாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் உங்களோட தாட்ஸ்லையும் ஒரு அவேர்னஸ் வரதும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் உங்களுக்குள்ளே வரதை நீங்கள் கவனிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் தி பிகினர்ஸ் இந்த 5 ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நீங்கள் உங்களோட டெய்லி ரொட்டீனுக்குள்ளே கொண்டு வரும்போது உங்களுக்குள்ள என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, ஸோ என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு ஒரு டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Radha Maheshwari Jayakumar. Thank you.